ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரனுக்கு ஜோடி சந்தையான்னு நினைக்கிறவங்க மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹரிஷ் இருந்துட்டு, பையா என் தங்கச்சிக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இருக்கா? ஆனால் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. திரும்பவும் சந்தையா ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கா. அதுக்கு காரணம் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான், உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சி ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நான் கண்டிப்பாக சரிப்பட்டு வரமாட்டேன். ஏன்னா என்னோட ஜாதக தோஷம் உங்கள் தங்கச்சிக்கு எதிராக வந்து கூட முடியும். அதனால் நான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போக மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. எங்களுக்கு இதில் விருப்பம் ஜாதகத்துலலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. சந்தையா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. இங்கே பாரு, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. இந்த குடும்பம் எங்களுடைய குடும்பமாக தான் நான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அது இப்போ உண்மையாகவும் ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பா நீங்களாச்சும் பையாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் வந்து நம்ம நடேசன் கிட்ட கேட்கவும், நிலா இருந்துட்டு அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.